வணக்க மக்களே, வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வகுப்பறை குறும்பு எபிசோட் 2 தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தலைவன் லீ தனிக்காட்டு ராஜா மாதிரி தனியா தங்குறதுக்கு அவனுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கெஞ்சி கூத்தாடி அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு வழியா வாங்கியிருப்பான். இருந்தாலும் அவன் சந்தோஷமா இருந்துடக்கூடாதுன்ட்டு அவங்க அப்பா அம்மா ஒரு செக் பேட்டோட தான் அனுப்பியிருப்பாங்க அவனை. அதாவது அவன் மட்டும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்கக்கூடாது, அவன் கூட சேர்ந்து இன்னொரு ரூம்மேட்டும் சேர்ந்தே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க. இவனும் யாரா அந்த ரூம்மேட்டா இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இவன் எதிர்பார்க்காத விதமா டெர்ரி இவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவனுடைய ரூம்மேட்டா வருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆயிடுவான். டெர்ரி எப்படி இந்த அபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சு இவனுக்கு ரூம்மேட்டா வந்தாங்கிற கதையை இந்த எபிசோடோட பிளாஷ்பேக்ல தான் சொல்றாங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி டெர்ரி கிளப்ல சேர்றதுக்கு முன்னாடி லீ கிட்ட சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி என் சொந்த ஊர் சாங்மையில இருக்கிறதுனால இப்போதைக்கு ரிலேட்டிவ் வீட்டில இருந்து தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ட்டு. அந்த மாதிரி அவனுடைய ரிலேட்டிவ் வீட்டில தான் இப்போ உட்காந்து அங்க கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ரொம்பவே மும்மரமா ஜெயிக்க போற கடைசி நேரத்துல கரெக்டா அந்த வீட்டுல உள்ள குட்டி பொண்ணு இவனுடைய ஹெட்செட்டை தூக்கிட்டு ஓடிடுறா. ஐயோ, ஆளாக்கு சைஸ்ல இருந்துகிட்டு இப்படி அலையோடாத தங்கம் அப்படின்ட்டு இவனும் துரத்தி வந்துகிட்டு இருக்க. அந்த பொண்ணும் ஓட்டு 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 வர்றான் பாரு வேட்டைக்காரன் அப்படின்ட்டு வீட்டை சுத்தி நல்லா ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்க. நம்மளுக்கு தான் இங்க மண்டை காயுது. ஒரு வழி அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா வந்து, தங்கம் இந்த மாதிரி அண்ணனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவளை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க போது தெரியாதனமா கீழே விழுந்து கிடந்த இவனுடைய ஹெட்செட்டையே நறுக்குன்னு ஒரு மிதிச்சுட்டு தெரியாம பண்ணிட்டேன் சாரிப்பா அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து போறாங்க. மொத்தத்துல இந்த மாதிரி குடும்பமா சேர்ந்து நம்மளை டார்ச்சர் பண்றாங்களேன்னு விரக்தியான டெர்ரும் வேற ஏதாச்சும் நிம்மதியான வீட்டுல போய் தங்கலாமான்ட்டு ஆன்லைன்ல ஒரு வீடா பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல பார்த்தா முக்காவாசி எல்லா வீடுமே ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்குது. இவனும் அதுல எது சீப்பா இருக்கும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு போறான். அந்த வீட்டை சுத்தி முத்தி பாக்குறான். எல்லாம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லா ஃபர்னிஷ்ட் ஆகி இருக்கு. சரி ஓகேன்னு அந்த வீட்டுல தங்குறதுக்கு இவனும் ஃபிக்ஸ் ஆயிட்டு இதுக்கு ரெண்ட் எவ்வளோன்னு ஓனர் கிட்ட கேட்க, அவர் என்னடானா 3 நாள் தங்க வேண்டிய ரேட்டை இவனுக்கு சொல்றாரு. என்ன இவ்வளவு விலையா இருக்குன்னு கேட்கவும், இது ஷேரிங் ரூம் தம்பின்னு சொல்றாரு. மொத்தத்தையே கொடுத்துட்டு நான் என்ன சோத்துக்கு சிங்கி அடிக்கவான்ட்டு இந்த ரூமை வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிடுறான். செகண்ட் ஒரு வீட்டை போன்ல பாக்குறான். பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு, ஆனா ரொம்பவே சீப்பா இருக்கு. எப்படிரா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் அவன் அந்த வீட்டை பாக்குறதுக்கு போறான். பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி மார்க்கமா தான் இருக்குது. போற வழி எல்லாமே காலி பசங்க அங்க பீடி சிகரெட்டுன்னு புடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு மந்திரவாதி அண்டா காகசம் அபு காகசம்ட்டு மந்திரம் ஒதுக்கிட்டு இருக்கான். என்னடா இது இடமே வினோதமா இருக்குன்னு நினைச்சாலும் நேரா அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா போன்ல பார்த்த வீடு ஒரு மாதிரி இருக்கு, நேர்ல பார்த்த வீடு ஒரு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அபார்ட்மெண்ட் ஏதோ லாட்ஜ் மாதிரி குஜால் ஆக்குறதுக்கு 4-5 பேர் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இவனும் பீதியாகி நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கால்நிட்டு வந்துடுறான். இப்படியே 4-5 வீடை பார்த்துட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி தெருவில் வந்து உக்காந்துட்டு திருமண பக்கம்லாம் இப்படி திருட்டு பசங்களா இருக்காங்க. இவங்களுக்கு பத்தியில எனக்கு ஒரு நல்ல வீடா கடல காட்டு கடவுளே அப்படின்ட்டு கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் பிரார்த்தனை கடவுளுக்கு போய் சேர்ந்துடுச்சு போல. போன்ல ஒரு வீட்டோடைய நோட்டிபிகேஷன் டிங்னு வந்து அடிக்குது. இவனும் அது என்ன வீடுறா அப்படின்ட்டு பார்த்தா இவனுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட் சீன்லயே அந்த வீட்டோடைய ஓனர் கிட்ட பேசுறதுக்கு வந்துடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம லீயோடைய அம்மா தான். லீ கூட இன்னொரு ரூம்மேட் தங்குறதுக்கு அவங்க தான் ரூம் ஷேரிங்னு இந்த வீட்டை போட்டோ எடுத்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க போல. அதை பார்த்துட்டு தான் இப்போ டெர்ரு அவங்கள மீட் பண்றதுக்கு வந்திருக்கான். வீட்டெல்லாம் அவன் சுத்தி முத்தி பார்க்கறான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெண்டுமே ரொம்ப கம்மியா தான் இருக்குது. இதனால ஆன்ட்டிக்கு இவனுமே நன்றி சொல்ல அவங்களுக்கு அவங்க பையன் கூட யாராச்சும் ஒருத்தங்க தங்கணும். அதனால அவன் கிட்டையும் பரவாயில்ல இருக்கட்டும்பா, உன்ன மாதிரி படிக்கிற பசங்க கிட்ட அதிக காசு வாங்கி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பெருந்தன்மையா சொல்றாங்க. இவனும் அதுக்கப்புறம் அந்த வீட்டுல தங்கறதுக்கான கான்ட்ராக்டை சைன் பண்ண போக அவங்க அம்மா ஒரு நிமிஷம்னு சொல்லி, இந்த கான்ட்ராக்ட்ல ஒரு விஷயத்த நான் மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் நான் உன்கிட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்கிறேன். இந்த வீட்டுல உன் கூட சேர்ந்து இன்னொரு பையனுமே தான் தங்க போறான். அவன் வேற யாரும் இல்ல, என் பையன் தான். என்ன தனியா வந்துட்டானா தவக்கல மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுன்னு சந்தோஷத்துல துள்ளிக்கிட்டு கிடப்பான். அவன் என்ன பண்றா ஏது பண்றாட்டு எதுவுமே தெரியாது. ஸோ அவனுடைய நடவடிக்கையை மட்டும் அப்பப்ப எங்களுக்கு சொன்னா அவனை பத்தின கவலை எங்களுக்கு கொஞ்சம் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவான். டெர்ருமே ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போலன்னு நினைச்சவன் இவ்வளவு தானான்னு தெரிஞ்சதும் கண்டிப்பா ஆண்டி அப்படின்னு லீயா போட்டு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறான். அப்படி இருக்கும்போது தான் அவங்க அம்மாவோடைய போன்ல வால்பேப்பரை பாக்குறான். அதுல அவங்க அம்மாவும் லீயும் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை தான் வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஆன்டி நீங்க லிலித்தை பத்தியா பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கவும், என்னப்பா உனக்கு அவனை தெரியுமா அப்படின்ட்டு அவங்க அம்மா ஆச்சரியப்படுறாங்க. இவனும் ஓ தெரியுமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறதோடய அங்க பிளாஷ்பேக் கட் ஆகி இப்போ இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியையும் நம்ம லீக்கு விலாவாரியா விளக்கிக்கிட்டு இருக்கான் டெர்ரு. இதை கேட்ட அவனுமே, ஏண்டா உன் சொந்தக்கார வீட்டுல இருந்து ஓடி வந்த கதையை நீ இவ்வளவு பெருசா விளக்கணுமாக்கும், வந்து தொலை உள்ளக்க அப்படின்ட்டு கதவை திறந்து விட இவனும் வீட்டுக்குள்ள வந்து சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்தா அங்க இங்கன்னு அட்டடப்பா ஒரு பக்கம் துணி அங்கிட்டு இங்கிட்டு நீ வீசி வச்சிருக்கான். பத்தாததுக்கு ஸ்கைக்கில் அதுக்கு காத்தடிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டேஷனு அப்புறம் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வீட்டே ஏதோ டிஸ்கோ தே மாதிரி மாத்தி வச்சிருக்கான். இதை பார்த்து டெர்ருமே, முதல்ல நான் பார்த்த வீடாடா இது அப்படிங்கிற மாதிரி லீய பார்க்க, என்ன எங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லி கொடுக்க போறியா இல்ல ட்விட்டர்ல இந்த போட்டோ எல்லாம் போட்டு என்ன நாரடிக்க போறியா அப்படின்னு கேட்கவும், ட்விட்டர்ல அது எப்பவா எக்ஸாம் மாறிடுச்சுன்னு இவனும் விளக்கிக்கிட்டு கிடப்பான். ஆமா அந்த ஈரவங்க எல்லாம் இப்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு
அப்படின்ட்டு தனியாக தங்கணும்னு நினச்சவன் கனவுல மண்ணள்ளி போட்டதை நினச்சி ரொம்ப விரக்தியில் இருக்க. டெர்ரோ நீ எப்படி இருக்கியோ அதுக்கு ஏத்தாப்புல தான் என் நடவடிக்கையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு கடுப்பாயே ஏன்டா மெனக்கிட்டு என்ன தொல்லை பண்ணணும்னு ஃபாலோ கீழே பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் ஒரு பெரிய மன்மத ராசா, பார்த்த வீடெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுதான் சீப் ரேட்டில் இருக்குன்னு சொல்லி தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் ரெண்ட் வேற கொடுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியது நான் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறான். எங்கள் லீமே இதுக்கப்புறம் இவன் கூட தான் குப்பை கட்டி ஆக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நமக்குள்ள ஒரு டீல் அப்படிங்கிறான். என்ன டீலு அப்படின்னு டெர்ரு கேட்க, வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா என்னை பற்றி ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா என்னை பற்றின நல்ல விஷயத்த மட்டும் தான் நீ அவங்க கிட்ட சொல்லணும், இதான் நம்ம டீல் அப்படின்னு சொல்ல, உங்க அம்மா கிட்ட பாதி உண்மையை மட்டும் சொல்றதும் ஒரு வகையில அவங்களை ஏமாத்துற மாதிரி தான் ஆகும், அதனால முடியாது அப்படின்ட்டு அந்த டீலுக்கு நோ சொல்லிடுறான். இதை பார்த்து கடுப்பான லியோ, ஓஹோ சரி ரைட்ரா டீலுக்கு முடியாதுன்னு தானே சொல்ற, எப்படி என் கூட அந்த வீட்டில் வாழ்ந்துடுறேன் நானும் பார்த்துடுறேன் அப்படின்ட்டு வில்லத்தனமா மிரட்ட, அந்த வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ட்டு அசால்ட்டா இவனை மொக்க பண்ணி விட்டுட்டு அவனுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அவனுக்குன்னு இருக்கிற இன்னொரு ரூம்ல போய் செட்டில் ஆயிடுறான். கட் பண்ணா லீ இந்த பக்கம் அவன் ரூம்ல ஸ்நாக்ஸை போட்டு குறிச்சிக்கிட்டே போன்ல இந்த மாதிரி என் உசுர் எடுக்கிறதுக்குன்னே ரூம்மேட்டாக வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை டெர்ரு தான் அப்படிங்கிற விஷயத்த அவனோட உயிர் நண்பனான இண்டி கிட்ட சொல்லி புலம்புறான். இதை கேட்ட அவன் ஃப்ரெண்டு ஷாக் ஆகி, மச்சான் இது மட்டும் நம்ம மின்னுக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, உன்னையும் டெர்ரியும் லவ்வர்ஸ்ன்னு சொல்லி போட்டில் ஷிப்பிங் பண்ணிக்கிட்டு கிடப்பா அப்படின்னு சொல்லுவான். நீ வேற ஏமாச்சா வெந்த புள்ள வேலை பார்த்துறேன்னு நம்மளால சொங்கி போய் கிடக்குறான். இண்டியும் மச்சான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியல, ஒரு ரூம்ல இருக்கிற அந்த டெர்ரு இருக்கானே அவன் இப்போ சாதாரண ஆள் இல்லை செலிபிரிட்டின்ட்டு ஒரு வீடியோ அனுப்புறான். இவனும் அது என்ன வீடியோன்னு பார்த்தா ஸ்கூல் ஆரம்பிச்ச புதுசுல டெர்ரை 4-5 கேர்ள்ஸ் பேட்டி எடுத்திருப்பாங்க போல. அது பார்த்தா என்னடா 5000 வியூஸ் போயிருக்குன்ட்டு இவனே வாயை பொழந்துடுறான். ஆமா மாப்பிள்ள பேசாம நானும் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். வா மாப்பிள்ள 2 பேரும் சேர்ந்து அவனை இந்த வீட்டு விட்டு துரத்திடலாம் அப்படின்ட்டு நம்மளால ஒரு கணக்கு போட, அப்படி இல்லை மாப்பிள்ள நம்ம டெர்ரு இப்போ ஃபேமஸ் ஆயிட்டோம்ல, இப்போ நான் அவன் கூட சேர்ந்து வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோ, இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் பிச்சுக்கு அப்புறம் பெய்ய கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கவும், அட துரோகி அப்படின்ட்டு நம்மளுக்கு கேட்டுட்டு திட்ட, சும்மா சொன்ன மாப்பிள்ள அப்படின்ட்டு அவனும் மலுப்புறான். டேய் நாய உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சரி அந்த வீடியோவில் அப்படி என்னதான் இருக்குங்கிறத பார்க்குறான். அந்த கேர்ள்ஸுமே நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு அவன் பேர் என்ன ஊர் என்னன்ட்டு விசாரிச்சுட்டு சரி ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி டைப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க அப்படின்ட்டு அவன் சொல்ல, அப்போ உங்களுக்கு எந்த கேர்ள்ஸ்னாலும் பிடிக்கும் போலையே, சரி ஓகே உங்களுக்கு க்ரஷ் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு நான் சொல்லாமல் இருக்கிறதே மேல் அப்படின்ட்டு சொல்கிறான். இதை இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த இல்லையோ, அப்போ அந்த பயிலுக்கு யாரோ ஒருத்தங்க க்ரஷ்ன்னு இருக்காங்க போல அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. மச்சான்ட்டு அந்த பக்கத்தில் இருந்துட்டு இண்டி, நான் இன்னும் காலைல தான் மச்சான் இருக்கேன், நீ பாட்டு மூழ்கி அவங்ககிட்ட விழுந்துட்ட போலே அப்படின்ட்டு கலாய்க்க, இவனு சமாளிச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நீ பாட்டு ஓவரை யோசிக்காதன்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டு அவனோட ஸ்நாக்ஸை வெளியே கொண்டு போய் வைக்கிறதுக்காண்டி டோரை திறக்க, அதே சமயம் வெளியே டோரில் ஒரு பேப்பர் ஒட்டுறதுக்காண்டி வந்தவன் இவன் நெத்திலேயே தெரியாதனமா ஒட்டிடுறான். அதுக்கப்புறம் பதட்டமாயி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் வேகமாக ஓடி போயிடுறான். இவனு என்ன பேப்பரா இது அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா அதில் பார்த்தா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு 5 விதிமுறைகள்னு ஏதோ போட்டு எழுதி வச்சிருக்கான். என்ன கன்றாவிடா இது அப்படின்ட்டு நேராக அவனுடைய ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணி, மச்சான் வந்து மொதல் நாளே ஆகல அதுக்குள்ளே ஓனானுக்கு வேலையை பற்றியா அப்படின்ட்டு டென்ஷன் ஆக, மச்சான் அந்த பேப்பரில் என்ன இருக்குன்ட்டு ஆர்வமாக இந்தியும் கேட்குறான். என்ன நானே படிக்கிறேன் கேளு மச்சான் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ரூலு, எமர்ஜென்சியான விஷயம் இல்லைன்னா 2 பேரும் பேசிக்க கூடாதான், 2வது தேவையில்லாமல் மற்றவங்க பொருளை எடுக்கக்கூடாதான், 3வது நாரி போன சாப்பாடெல்லாம் வீட்டில் வச்சிருக்க கூடாதான், 4வது குப்பை எங்கேயுமே இருக்கக்கூடாதான், கீழே என்ன பொருள் இருந்தாலும் அதை குப்பையாக கன்சிடர் பண்ணி நோட்டீஸே இல்லாமல் வெளியே தூக்கி வீசிடுவானா, 5வது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லாண்ட்ரி போடணுமா. இவன் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு டென்ஷனாக இவனுடைய கதை டங்குன்னு தட்ட கீழே இருந்து ஒரு பேப்பரை மட்டும் தள்ளி விடுறான். இது என்ன இலவிடா அப்படின்ட்டு இதையும் எடுத்து பார்த்தா, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கோர்ட்டில் போய் மனு தாக்கல் பண்ணி தேவையில்லாமல் என்கிட்ட வராதுன்னு எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு செம்மையா சிரிச்சுக்கிட்டு இருக்க, பயப்பிள்ளைக்கு ஏக்கத்தாளத்தை பாருன்னு இன்னொரு பக்கம் லீலாம் பயங்கரமா டென்ஷன் ஆகி சின்னங்கொண்ட சிங்கத்தையே சீண்டி பார்த்துட்டான். இனி அதை அவனை சும்மா விடாது அப்படின்ட்டு இவனை ஏதாச்சும் பண்ணணுமேனு யோசிக்கிறான். கரெக்டா அவனுக்கு ஒரு ஐடியா வருது, 5 ரூல்ல இதை அவன் போடல, இன்னைக்கு அவன் காதை டமரம் தான் அப்படின்ட்டு ஃப்ரெண்டையே மச்சா வீட்டுக்கு வந்துரு அப்படின்ட்டு டெர்ரை ஒரு வழி பண்றதுக்கு அவன் முடிவு பண்ணிட்டான். ஸோ இன்னொரு பக்கம் டெர்ரை அவனுடைய ரூம்ல நிம்மதியா அங்க அவனுடைய ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து அங்க லியோடைய ரூம்ல ராக் பேண்ட் மியூசிக் வாசிக்கிட்டு இருக்கான் போல, கன்னட பட காந்தாரா மாதிரி காட்டுத்தனமா கத்திக்கிட்டு இருக்கான். இவனும் எவ்வளவோ சமாளிச்சு விளையாண்டு பாக்குறான், இருந்தாலும் ஒரு கட்டத்துல இவனால முடியல. இப்போ எதுக்கு அந்த பையன் தொண்டைக்கிலேயே வாழ்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கான்னு டென்ஷன் ஆகி நேரா அவனுடைய ரூம் கதவை தட்டுறதுக்கு போக, அதுல பார்த்தா இவன் எழுதி வச்ச மாதிரியே உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கோர்ட்ல போய் மனு தாக்கல் போடுன்ற சேம் டைலாக கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு இவனும் கோவமா ரூமை தட்டுன்னு தட்ட, உள்ள இருந்து கதவை திறக்கிறது யாருன்னா நீயோடைய ஃப்ரெண்டு தான், என்ன மச்சா வேணும் அப்படின்ட்டு கேட்க, இவனும் அவனுடைய கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, மச்சான் நீ எப்போ வந்தானே கேட்கறான். ஒன்னும் இல்லை மச்சான் சும்மா இவன் தான் கூப்பிட்டான் ஜாலி பண்ணலான்ட்டு, நீ வரியா மச்சான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பாட்டு பாடலாம் ஜாலியா இருக்கும் அப்படிங்கவா.
பரவாயில்ல மாச்சா, நான் இங்கே விளையாடும் போதும் ஜாலியாக தான் இருக்கேன், நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா அப்படின்ட்டு அமைதியாக சொல்லவும், இதை கேட்ட லீக்கோ என்ன இவன் கோவப்படாமல் இருக்கான் அப்படின்ட்டு, என்னடா திட்டப்படுறது இல்லையா என்ன அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்க, நான் ஒன்றும் இங்கே ஒன்று திட்டுறதுக்காண்டியோ இல்லை ஏசுறதுக்காண்டியோ வரல அப்படின்ட்டு அமைதியாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதை பார்த்துட்டு லீக்கு ஒன்றுமே புரியல, என்ன மச்சான் இதே இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, டே அவன் வேணா நீ கத்துக்க அமைதியாக சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனால் சுற்றி உள்ள வீட்டில் உள்ளவங்கலாம் சும்மா இருக்க மாட்டாங்க, என்ன நேரத்துக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ஃபோன் அடிச்சிடுறாங்க. இவனு பம்பிக்கிட்டே சொல்லுங்கய்யா அப்படிங்கவா, என்னப்பா ஒரே சத்தமாக இருக்குது, நாங்கள் வேணா எல்லாரும் தெருவில் போய் படுத்துக்கிட்டுமா அப்படின்ட்டு இவன் காது கருகிற அளவுக்கு கிளின்னு கிழிச்சு விட்டுடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் டெர்ரோடைய கிளாஸை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பக்கம் அந்த 2 மொட்டை ட்வின்ஸும் பொண்ணுங்க கிட்ட இருந்து சீப்பை வாங்கி இல்லாத முடிய போட்டு வாரிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் டெர்ரும் டுங்கிட்டே கிட்ட இந்த மாதிரி புது காண்டோல நான் தங்கியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அவனுமே சூப்பர் மச்சி, இனிமேல் உனக்கு பிரைவசி தான், ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு அவ பாட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்க. அது இல்லை மச்சான், என் காண்டோல தங்கி இருக்கிற என்னுடைய ரூம்மேட் வேற யாரும் இல்லை, அது லீதா அப்படின்ட்டு சொல்ல வர்றதுக்குள்ள 1000 தடங்கள். அந்த பக்கத்துல இருந்து டுங்டே ஒரு பொண்ணு கூப்பிட்டு, டிரைவர் பேர் ஃபேங்கு, டுங்டே கொஞ்சம் எனக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்க நான் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லவும், ஃப்ரெண்டு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கிறத கூட முழுசா கேட்காம, இதோ வர்றேன் பேபி உனக்கு இல்லாமலையா அப்படின்ட்டு எகிரி குதிச்சு அங்கே போய் அவ கூட தயத்தக்கான்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு ஆடிக்கிட்டிருக்கான். கூட இன்னொரு பொண்ணு அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க. அங்கே உட்காந்துருக்கிற டெர்ரையும் கூப்பிட்றாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வரியா அப்படின்ட்டு. இவனே என்ன எதுன்னு தெரியாம பகன்னு எந்திரிச்சு வரான். கடைசியில் பார்த்தா அவங்க 2 பேரும் இவங்களை சட பின்ன விட்டுடுறாங்க. அதை வேற ரீல்ஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இது ஜஸ்ட் ஆக்டிங் தான், நீ வேணா உங்கள் வேலையை பாருங்க, நாங்கள் வந்து எங்கள் தலையை பின்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு டுங்டே தான், நாங்கள் எதுக்கு இருக்கோம் உங்களுக்கு நாங்கள் பின்னி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னி விட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட டெர் எல்லாம் என்னடா பொழப்புதுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக பிரேக் டைமில் நம்ம லீயும் இந்தியா அவங்க கிளாஸ்ல இருந்து நேராக இவங்க கிளாஸுக்கு வர, அவங்கள பார்த்ததுமே டெர் இவ்வளோ நேரம் முடிச்சுக்கிட்டு இருந்தவன் அந்த பொண்ணோடைய மண்டையை வாங்கி அப்படியே பின்ன ஆரம்பிச்சிடுறான். சும்மா சொல்லக்கூடாது, ஃப்ரெஞ்சு ப்ரைடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பூரிச்சு போய் எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியுது அப்படின்ட்டு அதை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, என் தங்கச்சிக்கு நான் அந்த மாதிரி நிறைய கட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அங்கே லீயும் சரி இண்டியும் சரி அந்த ட்வின்ஸும் சரி என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக டுங்டையும் அவனோட டெஸ்க்கு வந்து ஏதோ எடுக்க வர, லீவே என்ன மச்சா நாங்கள்லாம் வந்திருக்குது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும். நல்லாவே தெரியுது மாப்பிள்ள, அவனை காதலி இப்போ என்னுடைய கண்ணை மறைச்சிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஃபேங்கு வரா. இவங்க எல்லாருக்கும் ஹாய்னு சொல்லிட்டு நான் தான் டுங்டையோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேட்ட எல்லாருக்கும் ஷாக்கு. இந்தியெல்லாம் பரவாயில்லையா மாப்பிள்ள, வந்து 1 மாதம் கூட ஆகலை அதுக்குள்ள கலக்கிறப்போ அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு தான் பாரு மாப்பிள்ள அப்படின்ட்டு ஃபோனில் அவன் ஃபெய்க்கு 1000 டிஎம் பண்ணியிருப்பான் போல, அதுக்கு ஒரு ரிப்ளை கூட வரலங்கிறத டுங்டே கிட்ட காமிக்கிறான். அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட இருந்த ஃபேங்குமே இதையா அக்கா தான் அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்ட எல்லாருக்கும் ஷாக்கு. என்னம்மா சொல்ற, இதெல்லாம் முன்னாடியே நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு டுங்டேலாம் ஆச்சரியப்பட, நீ என்கிட்ட கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். கேட்டா தானா, சரி என் ஃப்ரெண்டுக்கு பார்த்து ஏதாச்சும் பண்ணி விட்டுறது அப்படிங்கவும் அந்த பொண்ணா, உன்னோட ஃப்ரெண்ட் என்ன ஒன் சைடாக எங்கள் அக்காவை லவ் பண்ணுறானா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் ஆமாம் கிட்டத்தட்ட அப்படித்தான் அப்படின்ட்டு அவளை எல்லாரும் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்கள் அக்காவுக்கு பின்னாடி 1000 பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவன் மூஞ்சி சொங்கி போயிருது. சரிடா ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சுற்றி இல்லாம தான் அவனுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறாங்க. டுங்டையும் அவனுடைய ஆளுக்கிட்ட கொஞ்சம் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஃபெய்யை மட்டும் நீ எப்படியாச்சும் உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னா நானே என்னுடைய ஃப்ரெண்டை அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன், 2 பேர் பேசினாங்கன்னா சுமூகமாக நடக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இது அங்கே உட்காந்து தலை பண்ணிக்கிட்டு இருந்த டெர்ருமே கேட்டுட்டு நேராக எங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஃபெய் கிட்ட இதை பற்றி சொல்லி அவளுக்கு விருப்பமா இல்லையான்னு கேளுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நியாயமாக சொல்கிறான். ஆனால் இதை கிட்ட லீ தான் அவளுக்கு ஒன்றும் மற்றவங்கள மாதிரி சின்ன புத்தி கிடையாது அப்படின்ட்டு கடுப்பேற்றுறான். உடனே டெர்ரோ இது அதை பற்றின விஷயம் கிடையாது, இது மற்றவங்களோட இஷ்ட சம்பந்தமானது, ப்ரைவசி கேள்விப்பட்டது இல்லையா நீ அப்படின்ட்டு சொல்லவும், எனக்கு எப்படி பார்த்துறியா வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுற உங்களுக்கு தான் இதை பற்றி நல்லா தெரியும் அப்படின்ட்டு லீயுமே சண்டே ஆரம்பிக்கிறான். டேய் போத விடுங்கடா அப்படின்ட்டு டுங்டே தான் சமாதானப்படுத்துறான். டெர்ருமே லீ கிட்ட பை த வே நீ இப்போ உட்காந்துருக்கிறது என்னோட டெஸ்க்ல, இது என்னோட ப்ரைவசி, கொஞ்சம் எந்திரிக்கிறியாங்கிற மாதிரி அவனை கடுப்பேத்த, வச்சுக்கப்பா நீ உன்னோட ப்ரைவசி அப்படிங்கிற மாதிரி அவனை எந்திரிச்சிடுறான். இன்னொரு பக்கம் இந்தியா அந்த பொண்ணுக்கிட்ட ஃபேக் கிட்ட இதை பற்றி முன்னாடியே சொல்லிடுங்க, அவள் விருப்பம் இல்லாமல் அவளை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணும் சரிங்கிற மாதிரி சிரிக்கிறா. நம்ம பாய்ஸும் அதுக்கப்புறம் ஒன்றுகூடி மிச்சத்தை நம்ம கிளப்பில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ண அடுத்த சீன்லேயே கிளப்பில் டுங்டே தான் போர்டில் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகிறோம் அப்படின்ட்டு சுற்றி உள்ள எல்லாருக்கும் சியர் பண்ணி மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தேவையே இல்லாமல். இது அங்கே உட்காந்து கிட்டாரை வச்சு வாசிக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்த லீயும், டேய் தேவையில்லாமல் ரூட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லி வான் பண்ணேன், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு 3 பேரும் வாயில கையை வச்சுக்கிட்டு ஷூன்ட்டு கிடக்குறாங்க. அவனே ஏதோ பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு அவன் பாட்டிங்க கிட்டாரை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் டெர்ருமே ஹெட்ஃபோனில் மியூசிக் கேட்டுக்கிட்டே அங்கே உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் டுங்குட்டையும் மற்ற 3 பசங்க கிட்ட இந்த கிளப்பை எப்படி வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகுறதுங்கிறத பற்றி தான் மும்மரமாக பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்காண்டி அவங்க கிளப்பு பேரை போட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற விதமாக டிக்டாக்ல பண்ணியாச்சு, இன்ஸ்டாகிராமில் பண்ணியாச்சு, எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களும் மற்றவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் பின்னாடி நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு லீக்கிட்டையும் டெர்ருக்கிட்டையும் ஃபாலோ பண்ண சொல்ல அவங்களும் அவங்க ஃபோனை எடுத்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம டெர்ருமே ஒரு மாதிரி லீயை
பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணவா வேணாமான்னு யோசிச்சுட்டு கடைசியில் இவனே ஃபர்ஸ்ட் வந்து அவனை ஃபாலோ பண்ணிடுறான். இது அவனால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. அங்கே உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு இருக்கிறத தான் இவனுமே வினோதமாக பார்க்குறான். இவெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நினைச்சாலும் உள்ளுக்குள்ளே இவனுக்கும் லைட்டாக ஹாப்பியாக தான் இருக்குது. பதிலுக்கு இவனும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே கிட்டாரை வச்சு சட்டென்று மாறுது வானிலைங்கிற மாதிரி வாசிக்கிட்டியான். டெர்ருமே ஒரு நிமிஷம் அவனையே தான் பார்க்குறான். கட் பண்ணால் லஞ்ச் பிரேக் விட்டுருது. அங்கே கேன்டீனில் நம்ம லீவுமே அவனுக்கு தேவையான சாப்பாடுலாம் வாங்கிட்டு நேராக டேபிளுக்கு வர அங்கே பார்த்தா அவன் ஃப்ரெண்டு ஏதோ ஃபோனில் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன மாப்பிள்ள ரொம்ப மும்மரமாக பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கவும் இந்தியும் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இங்கே உள்ள லவ்வர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு மேலே ஏதோ இமோஜிஸ் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை இன்னொரு பக்கம் லவ்வர்ஸ் கூட வச்சிருப்பாங்களா, ப்ரௌடு சம்மர் கூட அவங்களுக்கு ஏத்தாப்புல வச்சிருக்காங்க தெரியுமா. அதான் நானும் ஃபேக் ஏற்ற மாதிரி எனக்கு இமோஜிஸை செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் கேட்ட லீவுமே நம்மளும் பேசாமல் ஏன் ஒன்று வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இமோஜிஸை வச்சு. இன்னொரு பக்கம் அதே மாதிரி தான் டெர்ரும் அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த இமோஜிஸை செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அவங்க இமோஜிஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரன் இந்த மாதிரி ரொம்ப நேரமாக அவன் ஃபோனே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன மச்சான் ஃபோனை ரொம்ப நேரமாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒன்று சமாளிச்சுட்டு ஃபோனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கட் பண்ண ஸ்கூலெல்லாம் முடிஞ்ச டெர்ரும் ஃபோனில் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே நேராக வீட்டுக்கு வர டோரை தான் திறகுறான். முன்னாடியே லீவ் வந்திருப்பான் போல. ஷூ ஒரு பக்கம், சாக்ஸ் ஒரு பக்கம், தின்னு போட்ட தட்டு ஒரு பக்கம்ட்டு ஒரே குப்பைக்குள்ள ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அவனோட ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. இவனோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தின்னு வச்சிருக்கேன். இதை பார்த்து கடுப்பாகி நேராக லீவோடைய அம்மாவுக்கு தான் ஒரு காலை போடுறான். அடுத்த சீன்லேயே பார்த்தா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து கதை திட்டிக்கிட்டு இருக்காங்க. யாராவது டெலிவரியா அப்படின்ட்டு நம்மளால தோற திறக்க அவங்க அம்மாவுடைய கோரமான மூஞ்ச பார்த்துட்டு அவனே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுறான். ஊழக்க வந்து அவங்க அம்மா முறைச்சிட்டு ஒன்றுமே பேசல. நேராக இவனுடைய ரூமுக்கு போய் இவனுடைய ஸ்பீக்கர் செட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா குறைக்கு இவன் இவ்வளோ நேரம் வாசிக்கிட்டு இருந்த கிட்டாரையும் கண்ணாலேயே தானி கேட்க இவனும் பயந்து போய் தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். எல்லாத்தையும் நாளைக்கு வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வருவல அப்போது திரும்பி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவான். அப்போ நான் இப்போ என்னத்தை வச்சு வாசிக்கிறதுமா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். உனக்கு இந்த வீடு முக்கியமா இல்லை கிட்டார் முக்கியமா, எது வேணும் நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு போடு போட வீடு தான் முக்கியம், நாளைக்கே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அந்த டெர்ரு தான் உங்ககிட்ட போட்டு கொடுத்தானா அப்படின்ட்டு கேட்குறான். அவன் போட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லடா, இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய மேனேஜ்மெண்ட்டே உன்னே தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சிருக்காங்க. இப்போ நீ பண்ண விஷயத்துக்கெல்லாம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சாரி கேளு புரியுதா அப்படிங்கவும் அவனும் சரிம்மா அப்படின்ட்டு பல்ல கடிச்சிக்கிறான். அப்படியே அவங்க அம்மாவும் இவனோட ஸ்பீக்கர் செட்டு கிட்டார்னு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க அங்கேருந்து வீட்டை விட்டு போனதும் கட்டுப்பான இவனும் நேராக டெர்ரோடைய ரூமுக்கு வந்து தட்ட போக அதுக்குள்ளேயே அவன் திறந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு இவனோட கோவத்தை எல்லாத்தையும் அடக்கிட்டு அவனுக்கு என்ன அவனுடைய அந்த கன்றாவியான ஐஸ்கிரீம் தின்னது தானே பெரிய விஷயமா இருக்குது, அதை திருப்பியும் வாங்கி கொடுத்துட்றேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போக நீ என்ன அதை மட்டுமா தின்ன, நீ என்கிட்ட இருந்து சொல்லாமல் எடுத்து சாப்பிட்டதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, இது எல்லாத்தையும் வாங்கி தரல புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை அவன் கையில் கொடுத்துட்டு போகிறான். இவனுக்கோ இவனை பேசாமல் கொண்டுடலாமாங்கிற லெவலுக்கு வெறி வருது. இருந்தாலும் அம்மா கிட்ட எதுவும் போட்டுக்கிட்டு கொடுத்துடக்கூடாதே அப்படின்ட்டு வல்ல கடிச்சிட்டு சரி அப்படிங்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இதே டென்ஷனோட அவனும் கிளாஸுக்கு வரான். பார்த்தா ஒரு பொண்ணு எதிர்த்தாப்புல வந்து நின்றுட்டு இவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற விதமாக கிஃப்ட்னு சொல்லி சாக்லேட்டை கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ரொம்பவே தன்மையா ஆக்சுவலி எனக்கு இதை வாங்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பேர் என்னோட டேபிளில் வச்சுட்டு போயிருக்காங்க, அவங்க யாருன்னே தெரியலன்ட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் சாக்லேட்ஸ் அவனுக்கு அவ்வளோ பிடிக்காதுன்ட்டு அந்த பொண்ணை காயப்படுத்தாத மாதிரி அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டு நேராக இவனோட டேபிளுக்கு போய் உட்காந்துக்கிறான். அந்த பொண்ணு வர வழி இல்லாமல் அவளுடைய ஃப்ரெண்டு இவ்வளோ போஸ் ஆனதுனால நேராக அவன்கிட்ட வந்து அந்த சாக்லேட்டை மட்டும் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு காரமாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த கூத்தெல்லாம் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த இவவும் கண்டிப்பாக ரெஸ்ட் ரூமில் வச்சு இதை பற்றி பேசுவாங்க அப்படின்ட்டு நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ங்கிற ஒரு நப்பாசையில் மின்னிக்கும் இதை பற்றி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு கூப்பிடுறா. கூடவே லீயும் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்க்கு வாயான்னு சொல்லி கூப்பிட எதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு எது பேதியில் போகுது அப்படின்ட்டு அவனும் குறுகுறுன்னு பார்த்துட்டு கேட்குறான். ஐயா அப்படி இல்லை எங்களுக்கு பெயினா கொஞ்சம் பயம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சமாளித்து அவனையும் ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிகிட்டு வந்து வெளியே அவனை நிற்க விட்டுட்டு இவளுக்கு பாட்டு உள்ளக்க மேக்கப்பை போட்டுக்கிட்டே அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு உனக்கு சுத்தமாக பிடிக்கலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இவனுமே அவள் ஜஸ்ட் என்னோட கிளாஸ்மேட் அவ்வளோதான், மற்றபடி எனக்கு அவளா பிடிக்கலாம் இல்லை அப்படின்ட்டு வெளியே இருந்துட்டு கத்த. பார்த்தா ரெஸ்ட் ரூம் போகிற வர பொண்ணுங்க இதை அரைக்குறையாக கேட்டுட்டு எனக்கு கூட தானே உடனே பிடிக்கல மூஞ்சி முகரையும் பருட்டு அவனை திட்டிட்டு போகிறாங்க. உடனே லீயும் யுவாவையும் மென்னையும் ஏம்மா கொஞ்சம் வெளியே வரீங்களா, அவங்களால போகிற வரவளுகளா என்னை திட்டிட்டு போகிறாளுங்க, எவ்வளோ நேரம் தான் எங்கேயே நிற்கிறதுன்ட்டு வெளியே வர சொல்கிறான். அவளுங்களுமே அப்படியே வெளியே வந்துட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு சரி ஓகே அந்த பொண்ணை தான் உனக்கு பிடிக்கல, ஆல்ரெடி உனக்கு பசங்களை யாராச்சும் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு மின்னு கேட்க ஐயா அப்படிலாம் இல்லை, இது வரைக்கும் நான் சிங்கிளாக தான் இருக்கேன், யார் மேலேயும் இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீ ரொம்பவே வேஸ்ட் போ, புட்டர் ஒன்றை விட ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஏன் அப்படின்ட்டு இவனு ஒன்றும் புரியாமல் கேட்குறான். ஆமாம் என் ஃபோனில் உள்ள ஃபோட்டோவை கொஞ்சம் பாரு அப்படின்ட்டு புட்டர் கிளாஸ் டேபிளில் உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் காமிக்கிறான். இவனுக்கு கொடுத்ததை விட அவனுக்கு நிறையவே கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க போல. அது எல்லாத்தையும் இப்போ காமிச்சிட்டு இதெல்லாம் எனக்கு தூதா வந்த செய்தி, சொல்ல போனால் நீயும் புட்டர் இருந்தால் ஸ்கூல்லேயே ஹேண்ட்ஸமான பசங்க, நீ எனக்கு என்னங்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தானா கடைசியில் புட்டர் ஒன்றை விட ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவா அப்படின்ட்டு சொல்லுவான். அப்போ நான் இதுக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்ட்டு அவளுக்கு கிட்டே லீ கேட்குறான். ஒன்றும் இல்லை தம்பி, உன்னுடைய லுக்கை வச்சு தான் நீ பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் உன்னை வீடியோ எடுத்து நிறைய ரீல்ஸாக போடு, கண்டிப்பாக லைக்ஸ் பிச்சுக்கும், நீ
அந்த ஸ்கூல்ல அவனை விட ஃபேமஸ் ஆயிருவ அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்க அடுத்த சீன்ல இவனும் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு யாரும் இல்லாத கிளப் ரூமுக்கு வந்துட்டு அவளுக்கு சொன்ன மாதிரியே இவனும் ஃபோன் எடுத்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காண்டி எந்த இடம் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு இவனும் பூனை மாதிரி கியூட்டா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த கிளப் கதவை திறந்துட்டு நம்ம டெர்ரு வர இவன் ஆடுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் இவனும் என்ன சொல்லன்னு தெரியாம சும்மா கிளப்புக்காண்டி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான் அப்படின்ட்டு சமாளிக்கிறான். ஓஹோ சரி ஓகே டிக்டாக்கர் கொஞ்சம் நகருங்களான்ட்டு அவன் இயர்ஃபோன் இங்கே விட்டுட்டு போயிருந்திருப்பான் போல, அதை எடுக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கான். எடுத்துட்டு திருப்பி போகிறதுக்கு முன்னாடி அவகிட்ட பரவாயில்ல ரொம்ப அழகாவே ஆடினேன் அப்படின்ட்டு அவனை பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஆளுக்கா ஒரு நிமிஷம் அவன் மேலே உள்ள வெறுப்பெல்லாம் மறந்து ஐயோ எவ்வளோ அழகா சிரிக்கிறான் அப்படின்ட்டு இவன் மெய் மறந்து குஷி ஆயிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் வீக்கெண்டு நம்மளால லேட்டாக எழுந்திரிச்சு அங்கே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவன் ஃப்ரெண்டு இண்டி மச்சான் எனக்கு ஒரு ஹெல்ப் மச்சா அப்படின்ட்டு மெசேஜ் போட்டிருக்கான். இவனும் என்ன ஏதுன்னு பார்த்தா ஆக்சுவலி டுங்டேயோட கேர்ள் ஃப்ரெண்டு அது ஃபெய்யோடைய தங்கச்சி தானே. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு எப்படியோ ஹெல்ப் பண்ணி ஃப்ரெண்டுக்காரனே அவங்கள ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க போல. அவங்க இன்னைக்கு டேட்டிங் மாதிரி போறதுனால மச்சா ஃபெய் கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நான் மட்டும் அங்கே தனியாக போனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் மச்சா, அதனால நீயும் துணைக்கு வாயேன் அப்படின்ட்டு இவனை கூப்பிட ஒழுங்கா ஓடி போயிருன்ட்டு இவன் வர முடியாதுன்னு ஒத்த காலில் நீறான். மச்சா ப்ளீஸ் மச்சா நம்ம மூவி கூட போகலாம் ப்ளீஸ், எனக்கு நீ யார் இருக்கா நீ ஒருத்தன் தானே மச்சா அப்படின்ட்டு எமோஷனலாக பிரெயின் வாஷ் பண்ண இவனை வந்து தொலைற வச்சு தொலை அப்படின்ட்டு இவன் பிரியாணி துண்டுறதுக்கு நம்மள சைடிஷா வர சொல்றானே அப்படின்ட்டு ஒரு கடுப்புல உட்காந்துருக்க. அங்க அப்பதான் தெருமே எந்திரிச்சு வரான். இவனும் பேசாம நம்ம ஏன் இவனையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் ரொம்ப நேரமா ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன என் ட்ரெஸ்ஸே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு பதிலுக்கிட்டு கேட்க நீ வேணா மூவிக்கு வரியா அப்படின்னு கேட்கறான். என்னது அப்படின்ட்டு இவனுக்கு ஒன்றும் புரியல. ஏ கமான்யா மூவிக்கு தானே போறான் ரெடி ஆயிரே அப்படின்ட்டு அவன் ஆன்சரை கேட்காம இவன் பாட்டு ரெடியாக போயிடான். கட் பண்ணா டெருமே வர்றதுக்கு ஒத்துக்கிட்டான் போல. இப்போ மூவி தியேட்டர்ல தான் இருக்காங்க. கீழே உள்ள 2 சீட்ல அவன் ஃப்ரெண்டுக்காரனும் ஃபெய்யும் தான் உட்காந்துருக்காங்க. எங்க மேல லீவுமே சுத்தி முத்தி பார்த்தா ஆள் கூட்டமே அவ்வளோ இல்ல. என்னடா இது ஃபெய்யோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொன்னானே ஆளையே காணுமே அப்படின்ட்டு அவனுக்கு மெசேஜ் போட மச்சா அவங்க எல்லாம் பாதியில எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க மச்சா அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்ப நான் என்ன சொம்பியாடா அப்படின்ட்டு இவன் டென்ஷன் ஆகுறான். அப்படி இல்ல மச்சா அந்த மூவி உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும் மச்சா, நீ பார்த்து என்ஜாய் பண்ணி சரியா முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு மெசேஜ் முடிச்சிடுறான். இங்க இவனுக்கா கடுப்பேருது. நேரா டுங்டேக்கு மெசேஜ் பண்ணி மச்சா நீ வரலையா அப்படின்ட்டு கேட்கும். இல்ல மச்சா ஆல்ரெடி அவங்க 2 பேரும் டேட்டிங் போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, இதுல நம்ம எதுக்கு குறுக்கால அப்படின்ட்டு நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ மூலக்கார தாண்டா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ட்வின்ஸுக்கு தான் மெசேஜ் போடுறான். அவங்களுமே என்ன மச்சா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, ஒரு டேட்டிங் போற கப்புஸ் கூட நம்ம சுத்தலாமான்ட்டு நான் ஆல்ரெடி வேணான்னு சொல்லிட்டேன் மச்சான்னு அவங்க சொல்ல எல்லாம் என் தலையெழுத்துடாட்டி இவனுக்கு தான் ஒரே மானக்கீடா போகுது. இப்படி இவன் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க போன்ல இருந்து நோட்டிபிகேஷன் சவுண்டா வர்றதை பார்த்துட்டு டெர்ரு நம்ம தேட்டர்ல இருக்கோம் எல்லாரும் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சவுண்ட் ஏதாவது ஏதாச்சும் நம்மளதான் சொல்ல போறாங்க அப்படின்ட்டு ஆஃப் பண்ணி வைக்க சொல்றான். பரவாயில்ல நீ பேசு அதான் யாருமே இங்க இல்லையே அப்படிங்கவா அது எனக்குன்னு கொஞ்சம் மேனேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு இல்லங்கிறியா நீ அப்படிங்க டெர்ரு உடனே உன்னோட போன் எடுத்து இவனை பச்சக்குன்னு போட்டோ எடுத்துறான். இப்போ எதுக்காண்டி போட்டோ எடுத்த அப்படின்னு லீ கேட்க அதுவா தேட்டர்ல நியூசன்ஸ் பண்ணு உன்னோட போட்டோ வந்துச்சுன்னா பதிலுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும்ல ட்விட்டர்ல அப்படிங்குவா. ஐயோ அது பெரிய எக்ஸ் இப்போ அப்படின்னு பதிலுக்கு இவன் கலாய்க்க இப்படியே 2 பேரும் ஜாலியா அங்க சத்தம் போட்டுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருக்க. படம் பார்க்க மத்தவங்க எல்லாம் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சத்தத்தை கம்மி பண்ணுங்க ஒரு நியூசன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இவங்க உடனே கப்பிச்சிப்புன்னு வாய முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கையால பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி அவங்களும் கையால பேசி மாத்தி ஜாலியா விளையாண்டுக்கிட்டே நம்ம லீயோ ஒரு பக்கம் அந்த 2 கப்பிள் செட்ட போடுறாங்க அப்படின்னு பாக்குறான். இந்தியெல்லாம் இது போல் ஒரு காலம் என் வாழ்வில் வருமான அந்த பொண்ணுகிட்ட நல்லா வலிஞ்சு ஒழிஞ்சு பேசிக்கிட்டீங்க. இவங்க 2 பேரும் படத்தை பாக்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு லீ டெர்ரை கூப்பிட்டு காமிக்க அவங்க என்ன பண்ணா என்ன நீ ஃபர்ஸ்ட் படத்தை பாருன்ட்டு இவனை பார்க்க சொல்றான் டெர்ரு. சொல்ல போனா அவங்க டேட்டிங் வந்திருக்காங்களோ இல்லையோ இவங்க நல்லா ஜாலியா சந்தோஷமா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அங்க படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா படம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களும் வெளியே வந்துட்டு அங்க இண்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அந்த டைம் ஃபெய்யும் இவங்க 2 பேர்கிட்டே வந்து ஹாய்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீங்க படத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்திருப்பீங்க போலயே, உங்க சைட்ல இருந்து பயங்கரமா சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இதே தான் மத்தவங்களும் சொன்னாங்க. அதுல இருந்து நாங்க கையாலேயே பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு நல்ல ஐடியா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இந்தியா நம்ம ஏன் ட்ரை பண்ணி போக கூடாது அப்படின்ட்டு ஃபெய்கிட்ட கேட்கறான். ஃபெய்யுமே சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அவ கையில ஏதோ ஒன்று எழுதுறான். எழுதி எல்லாம் முடிச்சுட்டு என்னன்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்க அவளுக்கு அவன் என்ன எழுதிருக்கான்னு சுத்தமா புரியல. நீ என்ன எழுதிருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்லுவான். ஆனா இப்போதைக்கு என்னால அது என்னன்னு வாயால சொல்ல முடியாது அப்படின்ட்டு இண்டி சொல்றான். ஓ சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்புறம் அங்கிருந்து போயிடா. இங்க லீவ் நேரம் இண்டிகிட்ட வந்து மச்சான் அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு தாங்கள் என்ன எழுதினீர்கள் அப்படின்ட்டு ஓட்டிக்கிட்டேன். இண்டி உடனே மிடில் ஃபிங்கரை காட்டிட்டு அங்கிருந்து போயிடா. அதுக்கப்புறம் எல்லாரும் டிஸ்பஸ் ஆகி அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம லீவும் டெர்ரும் வந்து அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப லீவுமே நம்ம ஏன் திருப்பி ஒரு தடவை கையில எழுதி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இந்த தடவையும் கையிலையா நீ கொஞ்சம் திரும்ப நான் முதுகுலேயே எழுதுறேன் அப்படின்னு டெர்ரு அவன் முதுகுலே ஏதோ ஒன்று எழுதுறான். நீ அவன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்னன்னு தெரியாம நிறைய விஷயத்த சொல்றான். ஆனா கடைசியில நம்ம தெரு நான் நீ வந்து ஒரு ஃபன்னியான ஆள் தான் எழுதினேன் அப்படின்ட்டு சொல்லி சிரிக்கா. ஆஹா என்னைய ஓட்டுறியா பார்த்து அவனுடைய போட்டோ என் கையில தான் இருக்கு தம்பி அப்படின்னு தேட்டருக்குள்ள எழுதிய போட்டோவை காமிக்க. அப்படியா என்கிட்டே தான் ஒன்று இருக்கு அப்படின்னு பதிலுக்கு அவன் காமிக்கிறான். சரி ஓகே அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் 5G வைஃபைல சீக்கிரமா ஆன்லைன்ல அப்லோட் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு 2 பேத்துக்குள்ள சும்மா விளையாட்டுக்கு ரேஸ் வச்சுக்கிட்டு அங்கிருந்து ஜாலியா
ஜாலியா வீட்டுக்கு ஓடி போறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூல்ல லஞ்ச் பிரேக் அப்ப இந்தியும் அவன் தட்டுல உள்ளதை சாப்பிடாம நேத்து ஃபெய் கூட எப்படி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் தட்டுல உள்ள ஹாஃப் ஆயில ஆட்டின் ஷேப்புக்கு மாத்திக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் முன்னாடி உட்காந்துட்டு இவாவும் மின்னும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்மளால கொஞ்சம் ஓவரா ரொமான்டிக் மூட்ல இருக்க. இதை பார்த்துட்டு இவாவும் என்னப்பா உன் ஆளு கூட தேட்டர்லாம் போயிட்டு வந்ததுல ரொம்ப ஜாலியா இருக்க போல அப்படிங்கவா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு புரியாம கேட்கறான். எங்களுக்கு எப்படி தெரியுமா, நீ கேர்ள்ஸ் பவரா கொஞ்சம் சாதாரணமா எடை போட்டுட்டான்னு நினைக்கிறேன். நீ ஒரு டாப் ஸ்டாரு, அவங்க ஃபேமஸ் ஸ்டாரு, 2 பேரும் போனது யாருக்காச்சும் தெரியாம இருக்குமா, ஸ்கூல் ஃபுல்லா பரவிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். சைட் பை சைடு அந்த ஸ்கூல்ல உள்ள எல்லா பொண்ணுங்களும் இதான் ஹாட் டாபிக்கா போன்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹிவாவும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா எல்லார்கிட்டயும் டெர்ரோட கிளாஸ்ல இன்னைக்கு ஒரு பெரிய பூகமாவே வெடிச்சது தெரியுமா. அதாவது ஒரு கப்பிள்ஸ் பிரேக் அப் பண்ற லெவலுக்கு சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். யார சொல்ற நீ, ப்ரௌடு சம்மர் கப்பல் மட்டும் இல்லையே அப்படின்ட்டு இன்னும் ஒரு வார்த்தை கேட்க அவங்களே தான் அப்படின்ட்டு யுவா சொல்ல அந்த பக்கம் காமிக்கிறாங்க. பர்த்டேக்கு லேட்டா வந்ததுக்குலாம் 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு பிரேக்கப் பண்ணிக்கிட்டு போற லெவலுக்குலாம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே அந்த கிளாஸ்ல இன்னொரு பெரிய சம்பவமும் நடந்துச்சு அப்படின்ட்டு யுவா அங்க போன்ல காமிக்க சைட் பை சைட்ல நமக்கும் காமிக்கிறாங்க. அதாவது டுங்டேயோட கேர்ள் ஃப்ரெண்டு ஃபேங்க போன்ல எதையோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு பயங்கர கோவமா நேரம் டுங்டே கிட்ட வந்து போனை காமிச்சு என்னது அப்படின்ட்டு கேட்கறா. பார்த்தா இந்த பையன் இவகிட்ட மட்டும் இல்லாம கிளாஸ்ல உள்ள மத்த பொண்ணுங்க கிட்டயும் பயங்கர ரொமான்டிக்கா கட்டல போட்டு வச்சிருக்கேன் சேட்ல. இருந்தாலும் ஒன்னும் இல்லை பேபி இதெல்லாம் சும்மாதான் அப்படின்ட்டு சமாளிக்கும். என்னது பேபியா, இப்போ நான் அடிக்கிற அடியில நீ பேதியில போகிறையா இல்லையான்னு பாடுறா அப்படின்னு சொல்ல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை ஒண்ணு பூரா பொண்ணுங்களும் ஒண்ணு கூடிறாளுங்க. எல்லாரும் அப்படியே பத்திரக்காளி மாதிரி அவனை பார்த்துட்டு அடிக்க வேற கரெக்டா நம்ம டெர்ரு தான் நிறுத்தி கேர்ள்ஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ட்டு நிறுத்துறான். டுங்டே அதை பார்த்துட்டு நீ எல்லவோ நண்பேட்டா அப்படின்ட்டு எமோஷனலா அவனை பார்க்க டெர்ரு உடனே அவனுக்கு டுஸ்து கொடுத்து நான் போனதுக்கு அப்புறம் இவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு உனக்கு இது தேவைதான்டான்ட்டு அங்கிருந்து கலந்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன அந்த பொண்ணுங்க கும்மி எடுத்துட்டு இவனை போட்டு கும்முன்னு கும்மி எடுத்துடுறாங்க. இவனும் அவளுக்கு கிட்ட இருந்து நல்லா உண்ட மசாலா வாங்கிட்டு நேரா கிளப் ரூமுக்கு வந்து படுத்துட்டு பொண்ணுங்களா அவளுக்கு ராட்சசிக எடா அடி அடிக்கிறாளுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டீங்க. ஹிந்தியுமே டே நீ ஃபெய்யோடைய தங்கச்சியை ஏமாத்தினதுனால இப்ப பாரு ஃபெய் என்ன பிளாக் பண்ணிட்டாடா அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டீங்க. தம்பிகளா உங்களுக்கு மட்டுமா எங்களுக்கு தாடா டொட்டிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு இங்க ட்வின்ஸும் பாக்குறதுக்கு நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பொண்ணுக்கு கன்ஃபியூஷன் ஆகி 2 பேரும் என்ன எங்களை ஏமாத்துறீங்களா அப்படின்ட்டு பூஜை காரி துப்பிட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டீங்க. தெருமே நம்ம கிளப்பை பத்தி இப்ப எல்லாரும் ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதெல்லாத்தையும் கேட்டலையுமே ஒரு பிரசிடென்டா நான் தான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். எடுங்க அப்படின்ட்டு அங்க டுங்டே எல்லாம் வழியில துடிச்சிக்கிட்டு இருக்க. அங்க உள்ள ஒரு போர்டை எடுத்துட்டு வந்து இல்லையோ நான் ஒரு புது ரூல் போட போறேன். அதாவது இந்த கிளப்ல இனிமேல் யாரும் நம்ம க்ளோஸா பழகுறவங்க கூட டேட்டிங் பண்ணவே கூடாது, லவ் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு ஒரு புது ரூலை போட்டுடுறான். இதெல்லாம் டெருமே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா கிளாஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க லேட் நைட்ல பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு நம்ம லியும் டின்ஸோட அங்க வெளியே வர பார்த்தா வெளியே ஃபுட் ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. இவங்களும் அதை பார்த்துட்டு சரி சாப்பிட்டதுக்கு ஏதாச்சும் வாங்கலாமே அப்படின்ட்டு அங்க வந்து நிக்க இவங்க கிளப்பை பத்தி தான் ஆல்ரெடி எல்லாரும் மோசமா பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதனால இவங்க எல்லாம் பார்த்துட்டு அங்க உள்ள கேர்ள்ஸும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ட்வின்ஸும் மச்சான் நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு லீ கிட்ட சொல்ல ஆமாடா எனக்கும் நல்லா தெரியுது, இப்போதைக்கு நம்ம ஒன்னா இருக்கிறது நல்லது இல்ல, அதனால ஆளாளுக்கு பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்ட்டு ட்வின்ஸ் அங்க டாக்ல அனுப்பிட்டு இவனும் அங்க அடுத்ததா ஒரு ஸ்வீட் ரோல் கடையை பாக்குறான். உடனே என்ன நினைச்சான்னு தெரியல நேரம் அவங்க கிட்ட வந்து எனக்கு ஸ்வீட் அதிகமா போட்டு அந்த ஸ்வீட் ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கி அதை கொண்டுட்டு நேரா வீட்டு பக்கமா தான் ரொம்ப சந்தோஷமா அபார்ட்மெண்ட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கேன். அநேகமா அந்த ஸ்வீட் ரோல் யாருக்குன்னா டெருக்காண்டி தான் வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டா ஒரு டோரை ஓபன் பண்ணி அவனும் உள்ளக்கு வர பார்த்தா எதிர்த்தாப்புல அவங்க அம்மா தான் உட்காந்துட்டு ரொம்ப டென்ஷனா ஏன்டா வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ லேட்டு அப்படின்ட்டு கத்துறாங்க. அம்மா நான் பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு வந்தம்மா அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்றான். அதுக்குன்னு இவ்வளோ லேட்டாவா வருவேன் அப்படின்ட்டு அவங்க கத்த என்ன அந்த டெரு தான் உங்களை வத்தி வச்சு இங்க கூப்பிட்டானா அப்படின்ட்டு பதிலுக்கு இவன் கோவப்படுறான். இப்போ அதுவா முக்கியம் அப்படின்ட்டு அவங்க திருப்பி கத்த உடனே டெரு அவனுடைய ரூம்ல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் 2 பேரும் சண்டை போட்டதை நிறுத்துங்க அப்படின்ட்டு சொல்லுவான். அவனை பார்த்துட்டு லீயும் எல்லாம் பொண்ணால தான்டா எங்க அம்மா கூடவே என்ன சண்டை போட வச்சிட்டல நீ அப்படின்ட்டு கத்த டேய் உன் ஃப்ரெண்டு கிட்டே அந்த மாதிரி பேசாதடா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல யாரு இவனா என்னுடைய ஃப்ரெண்டு என்ன இந்த மாதிரி நல்லா உங்க கிட்ட போட்டு கொடுத்து அதுல சந்தோஷப்படுறவன் ஒன்னும் என்னுடைய ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவான். டேய் அவன் ஒன்னும் அந்த மாதிரி பையன் இல்ல நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல இருந்தாலும் இவன் டெர்ரை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல டெர்ருமே இதை கேட்டு கஷ்டமாகி நீங்க 2 பேரும் வேணா பேசுங்க நான் அது வரைக்கும் வெளியே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போறான். டே நெல்றா நீ அப்படின்ட்டு லீவ் விடாம அவனை திட்டிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா தான் நேர கிட்ட வந்து டேய் லூசா அவனுக்கு உன் ஃப்ரெண்ட் இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு என்னம்மா நான் இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளவு நாள்ல இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் தான் நான் லேட்டா வந்திருக்கேன் பட் அதான் இந்த மாதிரி உங்ககிட்ட போட்டு கொடுத்துருக்கான் வேணுங்க அப்படின்னு சொல்லுவான். டேய் அப்பெல்லாம் இல்லடா டெர்ருமே என்கிட்ட முன்னாடியே அதை பத்தி சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம நீ ரொம்பவே நல்ல பையன் மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற பையன் அவங்க கிட்ட தன்மையா நடந்துக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு ஒன்னு சொன்னான் அப்படிங்கவோ இதை கேட்டார்லயுமே அப்ப அவன் உங்களை மெனக்கிட்டு கால் பண்ணி இங்க வர சொல்லலையா அப்படிங்கவோ இல்லவே இல்லை நான் இந்த வழியா தான் வந்தேன் அப்படியே உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் ஆனா நீ இருக்க பாரு ஒழுங்கா இப்ப போய் உன்னுடைய ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தி திருப்பி இங்க கூட்டிட்டு வா நான் மறக்காம அதுக்கப்புறம் லேட்டா வர வேலையை வச்சுக்காத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேசிட்டு போக இங்க இவனுமே தெரியாதனமா டெர்ரர் ரொம்பவே ஏசிட்டோமே அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிருது. அப்படியே வெளியே வந்து போன் பண்ணிக்கிட்டே இவன் எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கான். போன் அவன் எடுக்கிற மாதிரி தெரியல. இவனும் அந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் சுத்தி முத்தி கடைசியா ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து பார்க்க அங்கதான்
அவன் ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்கான். இவகிட்ட எப்படி பேசி சமாதானப்படுத்த போறான்னு தெரியலையே. ஆண்டவா எப்படியாச்சும் அவன் என்ன மன்னிச்சிடணும் அப்படின்ட்டு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு நேராக அவன்கிட்ட போறான். என்ன எங்க உட்காந்துருக்க? காமன் ஏரியாவில் போய் உட்கார வேண்டியதானே அப்படின்னு கேட்கவோ டெர்ரி கிட்ட இருந்து ஒரு பதிலும் வரல. சரி வா உள்ளக்கு போகலாம் ரூமுக்கு அப்படின்னு கூப்பிட அதுக்கும் ஒரு பதிலும் வரல. ஐயோ அப்படின்ட்டு இவனும் நேராக அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னை மன்னிச்சிரு, எங்கள் அம்மா இப்போ தான் சொன்னாங்க நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்லலை, அவங்களா தான் இங்கே வந்தாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லவும் அது உண்மைதான் அப்படின்னு டெர்ரு பேச ஆரம்பிக்கிறான். இவனுமே அப்படியே நேராக வந்து அவன்கிட்ட முடி போட்டுட்டு என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இருந்தாலும் நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு கடுப்பேற்றிக்கிட்டே இருக்க தெரியுமா, என்கிட்ட எப்போ பார்த்தாலும் மூஞ்சி கொடுக்குறேன், ஆனால் மற்றவங்க கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு பேசுகிறேன், அதனால தான் எனக்கு உன்கிட்ட சண்டை போடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட டெர்ரு கோவப்படுவான்னு பார்த்தா அதிசயமா அவன்கிட்ட மன்னிச்சிரு, எனக்கு சில டைம் உன்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி இல்லையா ஆச்சரியமாயிடுறான். இருந்தாலும் அவனுக்கு புரியுது. சரி ஓகே, நான் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கும் என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நம்ம திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், ஓகே சேர்ந்துடலாமா கை கொடு அப்படின்ட்டு கையை காட்ட டெர்ரு உடனே அவனை சும்மா பிடிச்சி தள்ளி விட்டுறான். உடனே இவனும் ஐயோ ஸ்விம்மிங் பூல்குள்ள விட போறேன் பாரு அப்படிங்கிற மாதிரியே பாவலா காமிச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா ஒரு வழியே சிரிச்சிட்டியா, இந்த மாதிரி எப்போதும் இரு ஓகேவா, அப்பதான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு லீ சொல்லிட்டு உனக்காண்டி நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேனே அப்படின்ட்டு அவன் வாங்கிட்டு வந்த ஸ்வீட் ரோலை இவன்கிட்ட கொடுக்க டெர்ரோ அதை உள்ளக்க பிரிச்சு பார்த்துட்டு ஹை ஸ்வீட் ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ அப்படின்னு லீக்கு சொல்கிறான். இவனுமே சரி ஓகே நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வா சரியா, அதுக்கு முன்னாடி நான் இப்போவே போயிடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து அவனுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே தள்ளி வந்துட்டு அங்கே நின்றுட்டு எப்பா என் ஆட்டியா இப்போ சம்மந்தமே இல்லாமல் லப்பட்டப்புன்னு பயங்கரமாக அடிச்சுக்குதுன்னு தெரியலையே, இருந்தாலும் நம்ம தானே ரூல்ஸ் போட்டிருக்கான், க்ளோஸ் உள்ளவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரவே கூடாது அப்படின்ட்டு அவனுக்கு அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு நேராக அவனுடைய ரூமுக்கு போயிடுறான். எங்கே நம்ம டீயும் எங்கே நம்ம டெர்ரும் லீ வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸை தான் சந்தோஷமாக அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. இன்னொரு பக்கம் ரூமுக்கு வந்துட்டு லீயும் அவனுடைய ரூமில் வேலையா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் தான் போடுறான். இந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட நம்ம உண்மையாகவே விழுந்துட்டோன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு அவன் பாட்டு அங்கே கிட்டாரை ப்ளே பண்ண போயிடுறான். இன்னொரு பக்கம் டெர்ரும் அங்கே சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நேராக அவனுடைய ரூமுக்கு வந்துகிட்டு இருக்கிற வழியில் அவனுமே இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டை போடலான்ட்டு அவங்க ஸ்கூலில் குரூப்பாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரான். அப்போ தெரியாதனமா லிஃப்ட்டில் ஏறும்போது ஒரு ஆண்டி இவனை இடிச்சிட்டு போயிடுறாங்க. பார்த்தா இவன் ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருந்த ஃபோட்டோ ஒன்று தெரியாதனமா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஆயிருது. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா இவன் ஒருத்தங்களை எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஐயோ இது வர தெரியாதனமா போட்டு விட்டோமே எப்படி டெலிட் பண்ணுறது, அதுக்குள்ளே லீ பார்த்துருப்பானா அப்படின்ட்டு ரொம்பவே பீதியாகி அதை டெலிட் பண்ணி போக பார்த்தா நம்ம லீ அவனுடைய ரூமில் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை பார்த்துட்டான் போல. பார்த்துட்டு இவன் ஒரு பக்கம் ஷாக்காக நம்ம டெர்ரு ஒரு பக்கம் ஐயோ பார்த்துட்டாடே அப்படின்ட்டு ஷாக்காக அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி எபிசோட் 2க்கு எண்டு கார்டு போட்டு விட்டுறாங்க மக்களே. அநேகமாக அந்த ஃபோட்டோவில் டெர்ரு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது வேற யாரும் இருக்காது, கண்டிப்பாக நம்ம லீயா தான் இருக்கும். ஏன்னா இவனுக்கு அவன் மேலே லைட்டாக ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் விலாவாரியாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஹைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற மக்களே பாய் பாய்.